மேசராசினர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? மேஷராசி நேயர்கள் வந்து வேகமும் விவேகமும் நிறைஞ்சவங்க. அவங்க நிச்சயமாக 7.5 சனியோட பிடியில் இப்போ இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 7.5 சனி விரயஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு. அந்த விரய சனி செய்யும் சில வேலைகளை அவர் செய்யாமல் இருப்பாருன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. வேலையில் சில விரயம், பணம் கொஞ்சம் விரயமாகும், குடும்பத்தில் சில விரயங்கள் ஏற்படும். இது நிச்சயம் நடக்கும். அதோட அவரோட சனியோட பார்வை 3ஆம் இடத்துக்கு விழும்போது மேஷத்துக்கு 2ஆம் இடத்தில் அது விழும். அதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள். 6ஆம் இடத்துக்கு மேஷத்தில் விழும் 7ஆம் பார்வை. அப்போ வந்து சின்ன சின்ன வம்பு வழக்கு, அந்த தொழிலில் சில பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் 3, 6, 11 இந்த இடங்களில் அசுப கிரகங்கள் அமர்வது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நீ என்னதான் இவங்க அஷ்டம 7.5 சனியில் விரய சனியில் பிடியில் இருந்தால் கூட இந்த 11ஆம் இடத்தில் உள்ள ராகு அதையும் மிதுனத்திலேருந்து குரு பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பார்வை பெற்ற 11ஆம் இட ராகு இந்த பிரச்சனைகளில் அவங்களுக்கு ஒரு வடிகாலாக அமையும். மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, மேய்க்கு பிறகு ஜூன் முதல் வாரத்திலேயே குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கே உச்ச நிலையை அடைகிறார். அந்த உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடம் பலப்படுது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடகம் என்பது 4வது இடம். அது பலப்படுறதுனால வண்டி, வாகனம், வீடு, தாயாருடனான தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்கெல்லாம் சரியாவாங்க. தாயாரோட கருத்து வேறுபாடு இருந்தால் அது சரியாகும். அதே போல் தாயார் வழி உறவுகள், தாய் வழி உறவுகளோட நல்ல இணக்கம் ஏற்படும். அவங்க வழி சொத்து கிடைக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கும். கேது 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால என்னன்னா, குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருந்தால் அவங்க உடல்நிலையை கவனிக்கணும். ஒரு படிக்கிற வயதில் இருக்கிற பிள்ளைகளில் படிப்பில் கவனம் வாலிப பிள்ளைகள் வந்து இந்த மற்ற எந்த இதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறாங்களாங்கிறத ஒரு செக் வச்சுக்கணும். மற்றபடி நல்லாயிருக்கும். ஒரு விரய சனி இருக்குதுங்கிறத வந்து மற்ற கிரகங்களோட அமைப்புனால் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்காது. ஏற்றமிகு ஆண்டாகத்தான் இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. சனியின் பிடியில் இருந்தாலும் மேக்சிமம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க நற்பலனை மேலும் அவங்க பெறறதுக்கு என்ன எளிய பரிகாரம் என்ன சொல்கிறீங்க? மேஷராசிக்காரர்கள் எப்போவுமே மலைமேல் உள்ள முருகன், எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் முருகர் வழிபாடு வந்து இவங்க சிறந்த நற்பலனை கொடுக்கும் இந்த வருடத்தில்.